ஆமாங்க, சேரி பொம்பளையா வந்து நாடகம் ஆடி சுதாலதா கல்யாணத்தை நடத்தி வச்சதே இந்துமதி தானா. வாழ்டுபாய் கண்ணையும் சொன்னாங்க. கடங்காரன் நாயே, நான் செத்தா கூட ஞாயிற்றுக்கிழமை தான் சாகணும்னு நினைக்கிறவன்டா. ஏங்க? அப்பதான் என் ஃபேக்டரியில வேலை பார்க்கிற லேபர்ஸ்க்கு லீவ் கொடுக்காம இருக்கலாம். இல்ல என்னங்க, அப்பேற்பட்ட எனக்கே ஒருத்தி தண்ணி காட்டுறான்னா அவளை நான் சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? அதே வார்பாய கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவனை இங்க கூட்டிட்டு வா. நான் சொல்ற மாதிரி இதே மருந்த வாங்கி அங்க மாத்தி வச்சிடு. அப்படி மாத்திட்டு ஓ ஸ்டேட்டஸ நான் மாத்தி காட்டுறேன். எத்தனையோ பேருடைய உயிர் போயிடுமாங்க. அறிவு கட்டவனே, ஒருத்தன் செத்தாதான்டா இன்னொருத்தன் வாழ முடியும். சொல்றத செய். நீ இன்ஜெக்ஷன் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃபிட்ஸ் இந்த மாதிரி துடிக்கிறாங்கடி. மை காட், ஐம் சாரி இந்துமதி, உன்னை வேலை விட்டு போ சொல்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. டாக்டர், என்ன வேலையை விட்டு போக சொல்லாதீங்க. வாழ்க்கையில எனக்கு எந்த பக்கமும் நிம்மதி இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் நோயாளிகளுக்கு சேவை செய்யறதுதான். தயவு செஞ்சு அதையும் இல்லாம பண்ணிடாதீங்க டாக்டர். உன்னுடைய கவனக்குறைவால எத்தனை உயிர்கள் போயிருக்கும். இந்த நர்சிங் ஹோம்க்கு வர இருந்த கெட்ட பெயரை எப்படி ஆண்டவன் தான் காப்பாத்திருக்கான். டியூட்டியில நான் எவ்வளவு சின்சியர்னு உங்களுக்கு தெரியுமில்ல டாக்டர். அந்த பாட்டில் இங்க எப்படி வந்ததுன்னே எனக்கு. எப்படி வந்தான்னு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னால அது என்னன்னு செக் பண்ண வேண்டியது டியூட்டி இல்ல. இனிமே நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் டாக்டர். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. No, you may go. நர்சம்மா, சௌக்கியமா? நான் தான் புண்ணிய கோட்டி BA. வேலை போயிடுச்சாப்பா? அது எங்க வேலைதான்ப்பா. இவ புருஷன் எழுதி கொடுத்த ஒப்பந்தம் என்ன? அதாவது வேலை போனாலோ இல்ல ராஜினாமா பண்ணாலோ நான் சொல்ற இடத்துல பாப்பா வேலை பார்க்கணும்ப்பா. இடத்த நான் சொல்றேன். இந்த கடங்கார நாய அங்க வந்து வேலை பார்க்க சொல்லு. சரிப்பா, வரட்ட. நல்ல லதா, நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்காரி வந்திருக்கா. சம்பளம் பேசிக்கோ. ஓகே மாமா. மாமா, இவங்க வேலைக்காரி இல்ல, என் அண்ணி. ஓ அண்ணியா? அடடா, தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா மாட்டு தொழுவத்தை கழுவ சொல்லிருப்பனே. என்ன நீ இதெல்லாம்? எனக்கு வேலை போயிடுச்சு. அவருக்கு எழுதி கொடுத்த நிபந்தனைப்படி இங்கே வேலைக்கு வந்துட்டேன். Dad, this is too much. மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது இதயம் வேணும். இதயத்தை கொஞ்சம் திறந்தா அது வழியா படலாம் தப்பிச்சு வெளியே ஓடி போயிடுண்டா. ஏய் கடங்காரன் நாயே, வாங்க. இந்த வீட்டுல நீ செய்யற வேலையை பார்த்து 5ஓ 10ஓ சம்பளம் போட்டு கொடுக்க சொல்றேன். இனிமே எனக்கு நீதான் எடுபடி. சரிங்க ஐயா. இந்து, நீ இதை ஈஸியா எடுத்துக்காத. சட்டப்படி அந்த அக்ரிமெண்ட் செல்லாது. எனக்கு தெரியும், ஆனா என் சபதம் ஜெயிக்கணுமே. சக்கர வியாதிக்கு பாகக்காய் ரொம்ப நல்லது. அது மாதிரி தான் இதுவும். ஐயா, ஐயா இல்லீங்களா? என்ன விஷயம்? ஐயா கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், வட்டி கொடுக்க முடியல. அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. மாமா எங்க? குளிக்கிறாரு. ஐயா குளிக்கிறாரு, ஏன் வட்டி பணம் கொண்டாடலன்னு கேட்டாரு. வருமானமே இல்லம்மா. வட்டி கொடுக்க முடியாதவங்க எல்லாம் ஏன் கடன் வாங்குறீங்க கடன்கார நாயே? அப்படின்னு நான் சொல்லல, ஐயா கேப்பாரு. சபாஷ். 10 வட்டிக்கு கடன் வாங்குறவன் எப்படி நீ முதல்ல திருப்பி கொடுக்க முடியும்? இப்படி எல்லாம் இல்லாதவங்க வயித்துல அடிக்கிறது பாவம். ஏமா லதா, உன் மாமா இதெல்லாம் யாருக்காக செய்யறாரு? இத்தனை சொத்து உங்க வாரிசுக்கு தானே?
பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அந்த பாவம் என் பிள்ளைங்களுக்கு வந்து சேரவே வேண்டாம். அப்படின்னா இந்த வட்டி குட்டி எல்லாம் வேணான்னு சொல்றேன். ஆமா ஆமா, இத பாருப்பா, நீ வட்டியும் கொடுக்க வேணாம், முதலும் கொடுக்க வேணாம், நீ போ. என்னது? நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா. நன்றி. உங்களுக்கு இல்லம்மா, அவங்களுக்கு. ஏமா வட்டி வேணான்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்ட, மாமா கேட்டா யார் பதில் சொல்றது? நான் சொல்லிக்கிறேன். லதா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அண்ணி, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. இந்த வீட்டுக்கு நான் எஜமானி, எனக்கு எல்லாம் தெரியும். லதா, லதா, இந்த வேலையெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ. இது என் பிசினஸ். ஊர்ல காது கொடுத்து கேட்க முடியல, உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்க. அந்த அவமானம் எங்களுக்கும் தானே. ஏங்க, அதுக்காக ஏன் இப்படி சோப்பு நுரையில முண்டாசு கட்டிட்டு இருக்கீங்க? முழுசா முழுகிட வேண்டியது தானே. தலைய முழுகிட வேண்டியதுதான்.